தமிழக அரசியல் வானில் ஒரு புதிய நட்சத்திரம். எம்ஜிஆர் போல விஜய் வருவாரா மாட்டாரா என்பதுதான் இப்போது தமிழகம் முழுவதும் மக்கள் மத்தியில் எழுந்துள்ள மிக முக்கியமான கேள்வி. இது குறித்து நாடறிந்த எழுத்தாளரும் இலக்கியவாதியும் அரசியல்வாதியுமான தமிழ்நாடு தன்னுரிமை கழகத்தின் தலைவர் ஐயா பல கருப்பையா நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். வணக்கம். இந்த நடிகர் விஜய் எம்ஜிஆர் போல வர இயலுமா? 1967 1977 போல வரலாறு திரும்பும் என்று ஒரு பிரம்மாண்ட மாநாட்டை நேற்று நடத்தி இருக்கிறார். இந்த மாநாட்டில் ஏற்கனவே உள்ள 5 கொள்கை தலைவர்களை தவிர அண்ணா எம்ஜிஆர் மத்தியில் விஜய் என்ற டேக்லைனுடன் வரலாறு திரும்பும் என்று அவர் கூறியிருக்கிறார். அது சாத்தியமா? நீங்கள் பல ஆண்டுகளாக தமிழக அரசியல் வரலாற்றில் பல நட்சத்திரங்களை, நடிகர்களை அரசியலுக்குள் நுழையும் போதும் அவர்கள் பின்னர் மறையும் போதும் பார்த்திருக்கிறீர்கள். இந்த நட்சத்திரம் ஒளிருமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? அதாவது எம்ஜிஆர் அளவுக்கு ஒளிர முடியாது என்பதற்கு என்ன காரணம் நான் கருதுகிறேன் என்றால், எம்ஜிஆர் பேசுறது திரும்பி வருது. எம்ஜிஆர் ஒரு கட்சி முதலாக ஊழலுக்குள் நுழைவதை பார்த்தவர். பேசுறது திரும்பி வருது. திரும்பி வருவதை பார்த்த 1967 வரையிலும் தமிழ்நாட்டில் இருந்த கட்சிகள் ஊழலில் பிளக்கப்பட்டவை அல்ல. அதே போல அண்ணாவினுடைய ஆட்சியும் ஊழலற்ற ஆட்சி. கருணாநிதி ஆட்சிக்கு வந்த பிறகு முதல் முறையாக ஊழல் என்பது தலையெடுக்கிறது. ஆகவே அதை எதிர்ப்பதற்கு அந்த கட்சிக்குள்ளேயே இருந்து வந்த ஒருவரை மக்கள் பெரிதாக கருதினார்கள். அன்றைக்கு காமராஜர் உயிரோடு இருந்தார், பெரிய வலிமையான தலைவர். ஆனாலும் கூட நடந்த திண்டுக்கல் இடைத்தேர்தலில் அவர்கள் 3 பேரையும் விட 49 விழுக்காடு வாக்கு 3 பேரும் பெற்றார்கள். காமராஜர் 2வது இடத்திற்கு வந்தார். ஆனால் 51 விழுக்காடு வாக்குகளை எம்ஜிஆர் பெற்றார். அதாவது கட்சி தொடங்கிய உடனேயே நடைபெற்ற ஒரு இடைத்தேர்தலில் எம்ஜிஆர் எவ்வளவு பெரிய வெற்றியை பெற இருக்கிறார் என்பதற்கு அடையாளமாக திண்டுக்கல் தேர்தல் விளங்கியது. அதற்கு காரணம், ஊழல் கட்சியிலிருந்து வந்த ஒருவர் ஊழலை ஒழிக்க முடியும். காமராஜரை விட எம்ஜிஆர் தான் கருணாநிதியை ஒழிப்பதற்கு பொருத்தமானவர் என்று மக்கள் கருதினார்கள். அதுபோல 77 அப்புறம் எம்ஜிஆர் காலமாகின்ற காலம் வரையிலும் எம்ஜிஆரை அசைக்க கருணாநிதியால் முடியவில்லை. வனவாசம் போய்விட்டார் கருணாநிதி. அவ்வளவு வலிமையான தலைவர், ஒரு இயக்கம் சார்ந்து வந்தவர், ஊழலை ஒழிப்பதற்காக ஒரு இயக்கம் நடத்தியவர். கல்யாண சுந்தரம் போன்ற மிகச்சிறந்த அறிவாளிகளை தனக்கு யோசனைக்காக வைத்திருந்தவர். அவருக்கு ஒன்று தெரிந்திருந்தது, ஒரு சமயத்தில் ஒருவரைத்தான் நாம் எதிரியாக கருத வேண்டும் என்று கருதி கருணாநிதியோடு இருந்தவர்கள் அத்தனை பேரும் தன்னை பற்றி பல அவதூறுகள் பேசியிருந்தாலும் எந்த நெடுஞ்செழியன் தன்னை நீக்குவதற்கு கையெழுத்திட்டாரோ அவரையும் தன்னுடைய கட்சிக்குள்ளே இழுத்துக் கொண்டார். அவருக்கு திருக்குறளில் ஒரு கருத்து உண்டு, பகை 2ஆல் என்று திருவள்ளுவர் சொல்வார். 2 பகை இருந்தால் ஒருவனை நட்பாக்கி ஒருவனை அடுத்தாற்போல் கவனித்துக் கொள்ளலாம் என்று. அதுபோல எம்ஜிஆர் ஒரே நேரத்தில் ஒரு பகைவன் தான் இருக்க வேண்டும் என்று கருணாநிதியை மட்டும் பகையாக்கி கொண்டார். அவரோடு இருந்த எல்லோரையும், தன்னை அவமானப்படுத்தியவர்களையும் சேர்த்து தன்னுடைய கட்சியில் இணைத்துக் கொண்டார். அவ்வளவு பெரிய ஒரு சாதுரியம் அவரிடம் இருந்தது. தன்னை சுற்றி அறிவாளிகளை வைத்திருந்தார், கல்யாண சுந்தரம் போன்றவர்களை. பிறகு அவர் கவர்னர் மாளிகைக்கு ஊர்வலம் போவது என்று பல இயக்கங்களை நடத்தி 5 ஆண்டு காலத்தில் கருணாநிதி ஒன்றுமில்லாமல் செய்துவிட்டார். அதுபோல ஒன்றுமே செய்யவில்லையே நம்முடைய விஜய். பரந்தூர் விமான நிலையத்தை பற்றி பேசினாரே தவிர அங்கே 28 கிராமங்கள் அழிக்கப்படுகின்றன, பல ஆயிரம் நஞ்ச நிலங்கள் அழிக்கப்படுகின்றன, 80 ஏரிகள் அழிக்கப்படுகின்றன. போனார், பேசினார், பிறகு தீர்மானத்தோடு நின்றுவிட்டார். அந்த இடத்துல இறங்கி நின்று நஞ்ச நிலங்களை காப்பதனுடைய இயக்கத்தின் முதல் நோக்கம், நான் முதல் படியில் கால் வைக்கின்றேன். ஆகவே செய்யாராக இருந்தாலும் அல்லது பரந்தூராக இருந்தாலும் நஞ்ச நிலங்கள் அழிக்கப்படக்கூடாது, தரிசு நிலங்களில் விமான ஓடுதளங்கள் அமையட்டும் என்று சொல்லி ஒரு போராட்டத்தை நடத்தி அந்த மக்களை எல்லாம் ஈர்த்து அந்த போராட்டத்தை வெற்றி பெற வைக்கின்ற போது தமிழ்நாட்டு மக்கள் இவரை நோக்கி ஈர்க்கப்பட்டிருப்பார்கள். நான் சொல்லுகிறேன், காந்தி தண்டியில் போய் உப்பை ஒரு பிடி அள்ளிய போது இந்தியா முழுவதும் மின்சாரம் பாய்ந்தது. அதல்லவா தலைமை, அதல்லவா இயக்கம்.
அதுபோல ஒரு காரியத்தை ஒரு இயக்கமாக நின்று இதை நான் சாதித்தேன் என்று சொல்வதற்கு ஒன்றையுமே செய்யவில்லையே. வருடம் 2 ஆகிவிட்டது, மாநாடு நடத்துகிறார், கூட்டம் கூட்டுகிறார். இந்த கூட்டத்தால் ஒரு பயனும் ஒரு விளைவும் அவர்களின் மீது, அந்த கட்சிக்காரர்கள் மீது ஏற்படவில்லை, மக்களின் மீதும் ஏற்படவில்லை.